ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டான மெத்தடில் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய 3 இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையோட கரெக்ட் அளவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து கரெக்ட் அளவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்போட கரெக்ட் அளவு. இந்த 3 அளவு தாங்க நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு பார்க்க வேண்டிய 3 இடங்கள் வந்து இப்போ வந்து இந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோமோ அந்த ப்ளவுஸோட 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி ஈவனாக நம்ம மடித்து போட்டுக்கலாங்க. கீழே இடுப்பு பகுதியிலிருந்து மேலே கை வரைக்குமே ஒரே மாதிரி நம்ம கிளாத்தை மடித்து போட்டுக்கலாம். ஏற்றி இறக்கம் இல்லாமல் ஈவனாக நம்ம மடித்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தைக்க போகிற சட்டையை மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு சட்டையை வச்சு நம்ம அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க. சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம கிளாத்தை மடித்து போட்டுட்டோம். இப்போ நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அளவு சட்டையை வச்சு நீங்கள் மார்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அளவு சட்டையில் டேப் வச்சு நீங்கள் அளவு எடுத்துட்டு அந்த அளவு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டையுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அளவு சட்டையில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. கீழே இடுப்பு பகுதியில் அந்த பட்டி அளவு கரெக்ட் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அளவு சட்டையில், அந்த ஜாயின் பண்ணதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப் வச்சு எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டி அளவு வந்து கரெக்டாக தையல் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 இன்ச்சு கிடைக்குதுங்க. நம்ம அளவு சட்டையை வச்சு பார்க்கும்போதும் அந்த 8 இன்ச்சு தான் கிடைச்சது. நம்ம டேப் வச்சு பார்க்கும்போதும் அதே 8 இன்ச்சு தான் கிடைக்குது. நீங்கள் டேப் வச்சும் அளந்து பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக அளவு சட்டையை கூட நீங்கள் போட்டு அளந்துக்கலாங்க. இப்போ ஆம்கோல் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அளவு சட்டையை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேப் வச்சு கூட அளவு எடுத்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. நான் வந்து டைரெக்டாக சட்டையிலேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் பகுதி எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா, அளவு சட்டையில் இந்த ஷோல்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து கீழே ஆம்கோலில் லாஸ்ட்டில் தையல் போட்டிருப்பாங்க அந்த அளவு வரைக்குமே நம்ம வந்து மார்க் பண்ணணுங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றி இறக்கம் வராது. கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி நம்ம அளவெடுத்து தைச்சிடலாம். இப்போ கரெக்டாக அந்த தையல் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இடுப்பு பகுதியை மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதியை நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ ஆம்கோல் பகுதி வந்து அளவு சட்டையில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக டேப் வச்சு இந்த மாதிரி அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஆம்கோல் பகுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.25 இன்ச்சு இருக்குங்க. இதே 8.25 இன்ச்சை நீங்கள் அந்த அளவு சட்டையில் டேப் வச்சு அளந்துட்டு நீங்கள் தைக்க போகிற சட்டையில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணலாங்க. தையல் வந்து எந்த இடத்துல லாஸ்ட்டாக முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 அளவையும் நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இதையும் கூட நீங்கள் டேப் வச்சு அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். நம்ம அளவு சட்டையை வச்சு அளக்கும்போது 6 இன்ச்சு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேப் வச்சு அளக்கும்போது அதே 6 இன்ச்சு தாங்க கிடச்சிருக்கு. அப்போ 2 டேப் வச்சு அளந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அளவு சட்டையை கூட வச்சு டேரெக்டாக நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3 அளவையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுலாங்க. கையோட கரெக்ட் அளவு, ஆம்கோல் பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி, இந்த 3 இடத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து தையல் வந்து நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாங்க. தையல் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத. நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இப்போ நம்ம கை வந்து ஜாயின் வந்து நம்ம பண்ணிட்டோங்க. இப்போ வந்து 2 கிளாத்தையும் நான் ஈவனாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி ஒரே மாதிரி நம்ம தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கை வந்து கையும் இடுப்பு பகுதியும் 2 துணியும் ஒன்றா வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்க கையும் கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியும் ஏற்றி இறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துருக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தில் காமிக்கிறோம் பாருங்கள். கையும் கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதியும் கரெக்டாக நம்ம ஒரே மாதிரி அழகாக வந்து நம்ம தைச்சிருக்கோம். எல்லா சட்டைக்குமே இந்த மாதிரி வராதுங்க. நம்ம கரெக்டான முறையில் கட் பண்ணி தைச்சிருந்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி ஏற்றி இறக்கம் இல்லாமல் ஒரே அளவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.